அதுக்கு அவளை பார்த்து அவன் என்ன கேட்டான் தெரியுமா? ராமர் பின்னால போன சீதையா இருக்கட்டா பரவாயில்ல, யாரோ சொற்பொழிவு கொடுக்கிறவர் அப்பியரன்ஸ்ல அட்ராக்ட் ஆகி அவர் பின்னால போக ஆசைப்படுறவாளா இருக்கணுமா என்ன? ஐயோ, அப்படியே கேட்டுட்டானே. ஆனாலும் தைரியம் தாண்டி உன் பிள்ளைக்கு. கரெக்டு. இந்த கீதை டிஸ்கோர்ஸ் போகிறாங்களா, அதுக்காக போகிறாங்க. டான்ஸு, ட்ராமா, கச்சேரி அதுக்கு போகிறாங்களா, அது மாதிரி போயிட்டு வராங்க, அவ்வளோதான் சார். சார், எல்லாரையும் நீங்கள் அந்த மாதிரி சொல்லிட முடியாது. அந்த மாதிரி போகிறவங்க இருக்காங்க ஒரு சில பேர். ஆனால் எத்தனை பேர் கையில் நோட் புக் பேனா ஓட போகிறாங்க, நோட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அவர் டிஸ்கோர்ஸ் சொல்கிறவர் என்னவெல்லாம் சொல்கிறார், பாயிண்ட்ஸு, தங்களுக்கு தெரியாது என்ன தெரிஞ்சது என்ன, அப்புறம் அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அவரை போய் மீட் பண்ணி சந்தேகம் எல்லாம் கேட்குறாங்க. அவர் எடுத்து சொல்கிறார். அநேகமாக இந்த டிஸ்கோர்ஸ் பண்ணுறவங்கெல்லாம் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்களாக இருக்காங்க, ஸ்காலர்ஸாக இருக்காங்க, அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு டெடிக்கேட்டடாக செய்கிறாங்க. அதனால் நல்ல நாலேஜ் பரவுறது. அதை போய் இவ்வளோ சர்வசாதாரணமாக ஒதுக்கிட முடியாது சார். சில பேர் இந்த மாதிரி இருக்காங்க, அவ்வளோதான் நம்ம சொல்கிறோம். இந்த ஒரு கேரக்டரை வச்சுக்கிட்டு எல்லாரும் அப்படி தான் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தப்பாக இருக்கும். அதை மறுத்துறாதீங்க. ஐயோ, இதையும் கேளு. மிஸ்ஸஸ் பிருந்தா சொல்லிட்டு இருந்தா, அவ ஆத்துக்கார் நைட்டு கொஞ்சமா ட்ரிங்க் பண்றச்ச இவளையும் குடிக்க சொல்வாராம். அது மட்டும் இல்லாம அவ குழந்தைக்கும் 2 ஸ்பூன் ரம் கொடுப்பாராம். சும்மா டேஸ்ட் பண்றதுக்குடி. தெரியாம சொல்லி தொலைச்சிட்டாடி. விடக்கூடாதா? இங்க பாரு, இதையும் அசோக் கேட்டு தொலைச்சிட்டான். அதுக்கும் ஒரு கமெண்ட் அடிக்கிறான். புருஷனை கூடையில வச்சு சுமந்த நலாயினியா இருக்காட்டா பரவாயில்ல, சின்ன குழந்தைக்கு ரம் ஊத்தி கொடுக்கற புருஷனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறவாளா இருக்கணுமா? சி, வாய முடின்னு சும்மா இருக்காம இவனுக்கு எதுக்கு இதெல்லாம்? ஐயோ, எனக்கு கோவம்னா கோவம். என்ன நடப்பாடி ஆத்துக்கு வந்தவாளா? அவனை நன்னா கண்டிச்சேன். டே அசோக், நிறுத்துறா. அப்போவாது அடங்கினானா இல்லையா? ஐயோ, இனிமே தாண்டிமா கிளைமேக்ஸே. கேட்டான் பாரு, என் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேரையும் பார்த்து ஒரு கேள்வி. நீங்கெல்லாம் என்ன மனுஷாளோ? என்ன வசூது, நம்ம அசோக் அப்படி எல்லாம் பேசினா? அசோக்கேதான். அதுக்கப்புறம் எங்க ஆத்துல உட்காந்துட்டு பேசுறதுக்கு அவளா என்ன மானம் கிட்டவாளா? அவ கார்ல ஏறிண்டு டப்பு டப்புன்னு கதவை சாத்திட்டு போயிட்டே இருந்துட்டா. ஓ ரிலேஷன்ஷிப் பாழாயிடுமேடி. ஆயிடும் என்ன ஆயிடுத்து. இதெல்லாம் எப்படி சரி பண்ண போற? அதுக்கும் ஒரு வழியை யோசிச்சுட்டு இருக்கேன். எப்பாடு பட்டாவது சொசைட்டில எனக்கு இருக்கிற இமேஜ காப்பாத்தி